தியானமே யோகம், யோகமே ஞானம். பக்தி வழி, ஞான வழி என்பது பற்றிய நமது அருட்தந்தை மகரிஷி ஐயா அவர்கள் பேசிய தத்துவங்களுக்கு நமது மூத்த பேராசிரியர் நன்மணி ஐயாவின் சிந்தனையிலிருந்து பகிர்ந்து கொள்கின்றேன். தேவைகள் மூன்றான உணவு, உடை, இருப்பிடம், காப்புகளாக உள்ள இயற்கை சீற்றம், வேற்றுயர் பகை, தற்செயல் விபத்து, அறநெறிகளாக ஒழுக்கம், கடமை, ஈகை என்றும் அறிவின் உயர்படிகள் மூன்றாக உள்ள நம்பிக்கை, விளக்கம், ஒழுமைப்பேறு, இந்த 4 பிரிவுகளிலும் மிக மிக அத்தியாவசியமாக வாழ்நாள் முழுவதும் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டிய தத்துவம் தேவைகள் 3ம் அறநெறிகள் 3ம் என்ற 6 தத்துவங்கள். தேவைகள் 3ஐ நன்கு உணர்ந்து இருந்தால்தான் அறநெறிகள் 3ஐ நடைமுறைப்படுத்த முடியும். ஆனால் தற்காலத்தில் உள்ள மக்கள் ஒவ்வொருவருக்கும் தனது உண்மை தேவை என்ன என்பது புரியவில்லை. தன் தேவைகளை மீறி, அதாவது பேரன் பேத்திக்கு என்று நமது மூத்த பேராசிரியர் ஒரு உரையாடல் கேட்டது எனக்கு நினைவிற்கு வருகிறது. அதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது KG சாமி ஐயா சொற்பொழிவில் சொல்லுவார், ஆசான் அருட்தந்தை அவர்களிடம் பணம் தேவைக்கு மீறி வைத்துக் கொள்வதே இல்லையாம். ஒரு நாள் ஒரு சமய சொற்பொழிவுக்கு செல்வதற்காக பணம் தேவைப்பட்டது. ஆனால் நமது அருட்தந்தை அவர்களிடம் பணம் இல்லை. அவர் அமைதியாக இயற்கையை நோக்கி தவத்தில் இருக்கும் சில நேரத்திலேயே KG சாமி ஐயா அந்த இடத்துக்கு வந்தாராம். அப்ப ஐயா சொன்னாங்களாம், KG சாமி ஐயா அருட்தந்தை அவர்களை பார்த்து, சாமி நீங்க கொடுத்த பணத்துல என்கிட்ட ஒரு 200 ரூபாய் இருக்கு, அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகலான்னு சொல்லேன் அப்படின்னு சொல்லி. அப்ப சுவாமிஜி சிரிச்சுட்டே பதில் சொன்னாராம், நான் என்னோட தேவைக்கு சொற்பொழிவுக்கு எப்ப நான் வெளியில செல்றதுக்கு பணம் தேவைன்னு நினைச்சு இருந்த இந்த சமயத்துல எனக்கு பணம் இயற்கையே கொடுக்குது பத்தியா, இதுதான்ப்பா நமக்கு தேவை அப்படின்றது. இதுதான் நமக்கு உண்மையான நேரத்துல எந்த நேரத்துல நமக்கு தேவை அப்படின்றத சரியான நேரத்துல உதவுறதுக்கு இயற்கை கொடுக்கணும். ஆனா அது இக்காலத்துல சிறிது கூட நாம அதை உணராமலே இருக்கோம். தேவையை உணராதவன் அறநெறியில் வாழ முடியாது. இன்று சமுதாயத்தில் அறநெறி இல்லை என்று நிலை இருப்பதற்கு முக்கிய காரணம் மனிதர்களுக்கு எது தேவை என்று தெரிவதில்லை. சாதாரணமாகவே குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கும் தெரியவில்லை. அதனால் அவர்கள் குழந்தைகளுக்கு சொல்வதும் இல்லை. அதே போல சமுதாயமும் சொல்வதில்லை. தேவைகள் பெருகிக் கொண்டே செல்கிறது, அறநெறி சுருங்கிக் கொண்டே போகிறது. தேவைகளை உணராமல் அறநெறியில் வாழ முடியாது என்பதை உறுதியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அறநெறிகளான ஒழுக்கம், கடமை, ஈகையில் எது கட்டாயமாக பின்பற்ற வேண்டும், எது கட்டாயம் இல்லை என்பதையும் உணர வேண்டும். ஒழுக்கம், கடமை, ஈகை இவை அனைத்தும் கட்டாயம் என்பது உண்மை என்றாலும் இதில் சிலவற்றை 100% கட்டாயம் செய்ய வேண்டும் என்றும் இருக்கிறது. மற்றவற்றை தற்சமயத்தில் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, பிற்காலத்தில் செய்து கொள்ளலாம். ஒழுக்கம் என்பது கட்டாயம் வாழ்நாள் முழுவதும் பின்பற்றியே ஆக வேண்டும். அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளவே கூடாது. யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் கொடுக்க கூடாது என்றால் கொடுக்கவே கூடாது. அதுதான் ஒழுக்கம். இதனை அத்தியாவசியமாக நடைமுறைப்படுத்தியே ஆக வேண்டிய ஒன்று. ஈகை என்பதை செய்யலாம் அல்லது செய்யாமலும் இருக்கலாம். கர்ம வினைகளை கழிப்பதற்கு விருப்பம் உண்டெனில் ஈகை செய்தே ஆக வேண்டும்.
கர்ம வினைகளை கழிக்காமல் கூட்ட வேண்டும் எனில் ஈகை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்ம வினைகளை கழிக்கவில்லை எனில் அதற்கு ஒரு மாற்று வழி இருக்கிறது. அதாவது கர்ம வினைகளை துன்பங்களாக அனுபவித்து கழிப்பதற்காக ஒரு வழி இருக்கிறது, அல்லது கர்ம வினைகளை சந்ததிகளுக்கும் தருவதற்காகவும் வழி இருக்கிறது. ஈகைக்கு மாற்று வழி உள்ளது போல ஒழுக்கத்திற்கு மாற்று வழி இல்லை. ஈகை செய்யவில்லை என்றால் கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு துன்பங்களை அனுபவித்தே ஆக வேண்டும். இதிலிருந்து விடுபட வேண்டுமெனில் ஈகை செய்தே ஆக வேண்டும். உண்மையான வேதாத்திரிய சீடர்கள் ஈகை செய்வதை கட்டாயம் இல்லை என்றாலும் கட்டாயமாக செய்வதுதான் நல்லது. இதுவே துன்பத்திலிருந்து காத்து கொள்ள சுலபமான வழியாகவும் இருக்கிறது. மனவள கலை பயிற்சிகள் எடுப்பதற்கு முன் நாம் சிலருக்கு கடனாக பண உதவி செய்திருக்கலாம். ஆனால் வேதாத்திரிய தத்துவங்களை புரிந்து கொண்ட பின் கொடுக்கப்பட்ட பணம் திருப்பி தரப்படவில்லை எனில் அவைகளை கேட்காமல் விட்டு விடுவதே நல்லது. நமது கர்ம வினைகள் அந்த பணத்தின் மூலம் கழிந்து விடுவதாக கருதி கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நான் ஒரு உண்மையை சொல்ல விரும்புறேன். இப்போ நான் இந்த வேதாத்திரியத்துக்குள்ள வர்ற ஒரு சில ஒரு பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு சிலருக்கு கை கடனாக திருப்பி தருவேன்னு சொல்லி நம்பிக்கையான அடிப்படையில பணம் கொடுத்து அந்த பணம் கிடைக்கலைன்னு வரும்போது இதுதான் கர்ம வினையை கழிப்பதற்கான செயல் என்பதை அறிந்து கொண்ட பின் அதிலிருந்து மனதை விடுவித்து கொள்ள இறைநிலையோடு தவமாற்றி நமது கர்ம விலை கழிந்து விட்டது என்பதை நன்றாக புரிந்து கொண்டேன். ஆனால் உண்மையில் கொடுத்த பணம் திருப்பி தரவில்லை எனில் அதை நினைத்து பல மாதங்கள் கவலைப்பட்டு நாம கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் இப்படி நம்மளை ஏமாத்திட்டாங்களேன்னு இருந்த காலங்கள் மாறி அது கர்ம வினையில கழிந்து போயிடுச்சு, நமக்கு கிடைக்கிறது கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்று வந்து விட்டது. தனது உடல் நலத்தை கெடுத்துக் கொள்பவர்கள் தான் அதிகம் இச்சமுதாயத்தில் என்னை போல் பலரும் இருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஈகை செய்யும் பொழுது மிகுந்த கவனத்துடன் சரியான இடத்தை அல்லது நபரை தேர்ந்தெடுத்து துன்பம் போக்குவது மிக முக்கியமானதாகும். இதனை பற்றி சென்ற பகுதியில் நாம் நமது மூத்த பேராசிரியர் நன்மணி ஐயாவுடன் விரிவாக பார்த்தோம். ஈகை செய்வது என்பது உண்மையாக அவருக்கு அந்த நேரத்தில் எந்த பொருள் தேவையில்லையோ அந்த பொருளை கொடுத்து அவருக்கு உதவி செய்வதே சரியான ஈகை. அது நாம் நேரடியாக சென்று சரியான நபருக்கு கொடுக்கும் பொழுது மன நிறைவும் அவர் நம்மை வாழ்த்தும் போதும் அதுவே சரியான ஈகை என்பதை நமது நன்மணி ஐயா முன் பாடத்திலும் நன்றாக விபரமாக எடுத்துரைத்தார். அதை நாங்களும் இப்பொழுது அதை கடைபிடித்து வருகின்றோம். அறநெறியின் மற்றொரு பகுதியான கடமை செய்வதில் கட்டாயம் என்று இருக்கிறது, கட்டாயம் இல்லை என்பதும் இருக்கிறது. தான் மற்றும் குடும்பம் என்பது கட்டாய கடமையின் கீழ் வந்துவிடும். அதாவது தனது தேவைகளையும் குடும்பத்தின் அங்கமான பிள்ளைகள் மற்றும் பெற்றோர்களின் தேவைகளும் அதற்கு உண்டான அளவு முறையில் நிறைவேற்றம் செய்வதும் கட்டாயம் கடமையாக இருக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு செய்யும் கடமையை இந்த சமுதாயம் சரிவர செய்யாமல் இருக்கும் நிலையினை காண முடிகிறது. சில பெற்றோர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மகன்களும் மகள்களும் இருக்கலாம். அவர்களில் ஒருவர் நான் மட்டும் ஏன் கடமையை செய்ய வேண்டும் என்று கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய காலமாக இருக்கின்றது. எனவே பெற்றோர்களுக்கு செய்யும் கடமையிலிருந்து யாரும் தப்பித்து கொள்ளக்கூடாது. இப்பொழுது இருக்கிற காலத்துல எத்தனையோ பெற்றோர்கள் காப்பகம் என்று அதற்கு அனாதை அதாவது முதியோர்கள் காப்பகம் என்று வைத்து அங்கு கொண்டு சென்று தன் தந்தை தாயை விட்டு விடுகிறார்கள். அதன் பின் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்றும் அன்னதானம் செய்கிறேன் என்றும் எள்ளி எத்தனையோ பேருக்கு நான் செய்து விட்டேன் என்று பெருமையாக கூறுவதையும் நாம்
பார்த்து கொண்டே இருக்கின்றோம். மகனோ மகளோ இதற்கான கடமையை செய்தே ஆக வேண்டும். பெற்றோருக்கு செய்யும் கடமைக்காக உடன் பிறந்தவர்களிடம் எந்த கணக்கையும் பார்க்க கூடாது. பெற்றோர்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு மகனோ மகளோ அவரவர்களின் வாய்ப்புகளுக்கு ஏற்றவாறு கடமையை நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு சரியாக நிறைவேற்றாத பொழுது பெற்றோர்களின் வருத்த அலைகள் அவரது பிள்ளைகள் அனைவருக்கும் கர்ம வினை பதிவுகளை கொடுத்துவிடும். தனக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கு செய்யும் கடமைகள் மிக மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும். சுற்றம், ஊர், உலகம், சமுதாயம் இவைகளுக்காக கடமை கட்டாயம் இல்லாமல் இருக்கலாம். இவைகள் கட்டாயம் இல்லை என்றாலும் அவைகளின் மூலம் பெற்றதை திருப்பி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அவ்வாறு திருப்பி கொடுக்கவில்லை எனில் அவைகளும் சுமைகளாகத்தான் இருக்கும். இந்த சுமைகளை குறைத்து கொண்டால் அந்த கடமையிலிருந்து நம்மை ஓரளவுக்கு விடுவித்துக் கொள்ளலாம். அதாவது சமுதாயத்தில் உள்ளவர்களின் உழைப்பின் மூலமாக பல அன்றாட தேவைகளுக்கு பொருட்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அதற்கான உழைப்பை திருப்ப வேண்டிய கடமை இருக்கிறது. சமுதாயத்தில் இருந்து பெரும் பொருட்களை மிக குறைந்த அளவில் பெற்றுக் கொள்ளும் பொழுது அதற்கான உழைப்பை திருப்பி கொடுத்து கடமையை குறைத்து விடுகிறது. எனவே சமுதாய கடமையை குறைத்துக் கொள்ளும் வழிகளும் இருக்கின்றன. இப்போ சமுதாயத்துக்கு நாம எப்படியெல்லாம் கடமை செய்யலாம் அப்படின்னா, சமுதாயத்திலிருந்து நம்ம அன்றாட உணவு உண்பதற்கு நாம நிறைய பொருட்களை வாங்கிட்டு தான் இருக்கோம். குறைந்த விலையில வாங்குறோம். அதோட மட்டும் இல்ல, இப்போ ஒரு பள்ளி படிப்புக்கு நம்மளை படிக்க வைக்கிறதுக்கு நமக்கு ஆசிரியர்கள் எவ்வளவோ கற்றுக் கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு பொறுப்பான ஆசிரியர் நிலையில வரும்போது நம்மளால முடிந்த ஏழை குழந்தைகளுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கலாம். இந்த நன்மணி ஐயாவோட இந்த இடத்த, இந்த பக்தி வழி மார்க்கத்தை நான் இதை முழுவதும் படிக்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நாம ஒரு இடத்துல போய் சம்பளமா வாங்காம நம்மளால முடிஞ்சவங்களுக்கு ஒரு 4 பேருக்கு ஒரு அந்த படிப்பறிவை சொல்லி கொடுக்கலாம். அப்படி நம்மளோட கடமையை செய்யலாம். அதுக்கு மனவளக்கலை மூலமா வந்ததுக்கு அப்புறம் நம்ம எத்தனையோ பேருக்கு நம்மளோட வாழ்க்கை தரம் என்ன, நம்மளோட பிறவி பயன் என்ன அப்படின்றத அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். இது போன்று எத்தனையோ சமுதாய கடமைகள் இருக்கு. நம்மளோட ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம குடும்பம் அதெல்லாம் நம்ம கடமையை முடித்து சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு பணி செய்ய முடியும் அப்படின்றத உணர்ந்து ஒவ்வொருவரும் செய்ய வர வேண்டும். மேற்கண்டவாறு அறநெறி 3ஐயும் நன்றாக ஆராய்ச்சி செய்து அதன்படி வாழும் முயற்சிகளை செய்ய வேண்டும். அறநெறி 3ஐயும் நடைமுறைப்படுத்துவதுதான் அறிவின் உயர்படிகள் 3ஆக உள்ளது. அதாவது நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு. நம்பிக்கை என்பது ஒரு காலத்தில் பக்தி மார்க்கத்தில் அதிகமாக இருந்தது. பக்தி மார்க்கம் என்பது எப்படி இருந்தது? இப்போ என்னோட அப்பா, என்னோட பாட்டி அவங்கெல்லாம் எனக்கு எப்படி பக்தி மார்க்கத்தை சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கந்தர் சஷ்டி கவசத்தை முழுமையா படிக்கும்போது மனதை எந்த எண்ணத்திலையும் மனதை சிதற விடாம ஒரே முகமா காலையில விளக்கேத்தி அந்த சஷ்டி கவசத்தை சஷ்டி நாள்ல படிக்கணும், அப்போ முருகனோட அருள் கிடைக்கும், உனக்கு என்ன தேவையோ அது நடக்கும் அப்படின்றத பக்தி மார்க்கத்துல நம்மள முழு மனதோட கொண்டு வந்தாங்க. அப்போ முழு நம்பிக்கை இருக்கும்போது அது பக்தி மார்க்கமா இருந்தது. இப்போ நம்பிக்கை விளக்கம் என்ன அப்படின்ற கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது அறநெறியின் நம்பிக்கையின் அடிப்படையில் பின்பற்றினாலும் அது முழுமை பெற்றை கொடுக்கும். நம்பிக்கை என்பது பக்தி மார்க்கம் ஆகும். அதாவது பக்தியின் வழியில் நம்பிக்கையை பெறுவது. விளக்கம் என்பது ஞானத்தின் வழியாகும். பக்தி மார்க்கம் என்பது நம்பிக்கை. முன்னே கூறியது போல் அதற்கு விளக்கம் எதுவும் தேவையில்லை. பெரியவர்கள் கூறிய ஒழுக்கங்களை அப்படியே பின்பற்றி நடைமுறைப்படுத்த வேண்டும். தொண்டு, தானம், ஈகை, கடமை
போன்றவைகளை எப்படி செய்ய வேண்டும் என்று பெரியோர்களால் அறிவுறுத்தப்பட்டதோ அப்படியே செய்துவிட வேண்டும். இவற்றை கண்ணை மூடிக்கொண்டே செய்வதுதான் நம்பிக்கை. பக்தி மார்க்கம் முழுக்க முழுக்க நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இருந்தது. அந்த காலத்திற்கும் பொருந்தியது. இப்போ முன்னாடி எல்லாம் என்னோட அப்பா அம்மா சரி, என்னோட பாட்டியும் சரி, இப்ப ஏதாவது பக்தி மார்க்கத்தை புரிய வைக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையா நிறைய கதைகள் சொல்லுவாங்க. உதாரணமா ராமாயணத்தை பத்தி சொல்லுவாங்க, மகாபாரதத்தை பத்தி சொல்லுவாங்க. ஒரு ஈகை செய்யணும் அப்படின்னா அந்த ஈகைய புரிய வைக்கிறதுக்காக ஒரு சின்ன சின்ன கதைகள் எல்லாம் புரிய வைப்பாங்க. அதே மாதிரி சாப்பாடு கொடுக்குறாங்க நைட் நேரங்கள்ல, இரவு நேரத்துல அப்படின்னா அப்பெல்லாம் சாப்பாடு கொடுக்கும்போது மேல பார்க்க சொல்லி அந்த நிலவை காமிச்சுக்கிட்டே கொடுப்பாங்க. நிலவுல ஒரு பாட்டி இருக்காங்க பாரு, வடை சுட்ட மாதிரி இருக்காங்க பாரு அப்படின்னு. அப்படி பரந்த மனசை நம்ம ஆழ்ந்த நிலையில இழுத்து சென்று அந்த நில ஒளியை நம்ம உடலுக்குள்ள பாய்ச்சி அந்த காந்த ஆற்றலோட அந்த உணவை கொடுத்தாங்க. ஆனா இது இப்போ அந்த மாதிரி இல்லாம இப்போ நம்ம டிவியும் செல்லையும் பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. சோ அதனால குழந்தைங்க எல்லாருக்குமே அந்த பக்தி மார்க்கத்தோட முக்கியத்துவமோ இல்ல ஞான மார்க்கத்தோட ஒரு வழியோ பிறண்டு அவங்களோட நவீன காலம் இப்பொழுது எல்லாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டுட்டாங்க. சோ இந்த காலத்துக்கு பொருந்தாமல் இருக்கிறது முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் பெரியோர்கள் கூறியவற்றிற்கு மறுபேதும் சொல்லாமல் நிறைவேற்றக்கூடிய நிலையில் இருந்தது. வழக்கு மொழியில் கூட பெரியோர்கள் சொன்னால் பெருமாள் கூறியது போல என்பார்கள். உதாரணமாக, பெற்றோர்கள் தங்களது மகனிடம் உள்ள ஒரு பெண் பார்த்தாகிவிட்டது, திருமண தேதியும் குறிக்கப்பட்டு விட்டது என்று கூறினால் மறுபேதம் கூறாமல் ஆண்கள் திருமணம் செய்து கொண்டார்கள், பெண்களும் அப்படித்தான். இக்காலத்தில் அவ்வாறு சொல்ல முடியுமானா அது முடியவே முடியல. அவ்வாறு கூறும் பட்சத்தில் நீங்களே திருமணம் செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பெற்றோர்களிடம் நம்பிக்கை இல்லாத இளைஞர் சமுதாயமாக இருக்கிறது. நவீன காலத்தில் நம்பிக்கை என்பது மிக மிக குறைந்து விட்டது. சிந்தனை திறன் கூடிவிட்டதால் நம்பிக்கை குறைந்து விட்டது எனவும் கூறலாம். முற்காலத்தில் கூறப்பட்ட கருத்துக்களுக்கு விளக்கம் கேட்கப்படவில்லை. இப்பொழுது ஒவ்வொரு காரியத்திற்கும் ஏன் செய்ய வேண்டும், எதற்கு செய்ய வேண்டும் என்று சிந்தனை திறன்களால் கேள்வி எழுப்பக்கூடிய சமுதாயம் உருவாகிவிட்டது. இன்டெலிஜென்ட் குவைட்டன் எனும் சிந்தனை திறன் கூடிவிட்டதால் நம்பிக்கை என்பது வேலை செய்யாது என்று மகிரிஷி ஐயாவும் கூறிவிட்டார். பக்தி மார்க்கத்திலே நம்பிக்கை என்பது குறைந்து விட்டது. பக்தி மார்க்கத்திலும் அறம் மிக மிக குறைந்து விட்டது. ஆலயங்கள் அனைத்தும் அறநிலையின் துறையின் கீழ்தான் இருக்கின்றது. ஆனாலும் அங்கு அறம் என்பது இருப்பதில்லை. அதிலும் ஒழுக்கம், ஈகை, கடமை என்பது கடைபிடிக்கவில்லை. கோயிலுக்கு சென்றுபவர்கள் எல்லாம் அறநெறியில் வாழ்கிறார்களா? ஒழுக்கம், ஈகை, கடமை பின்பற்றுகின்றார்களா? பெற்றோர்களை காப்பாற்றுகின்றார்களா என சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவர் கோயிலுக்கு செல்கின்றார், பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்கின்றார், பல லட்சங்களை செலவழிக்கின்றார். இது உண்மையாக இன்றளவும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அவரிடம் சிறிது கூட பக்தி இல்லை. அவர் செய்யும் வருமான வழி தவறுதலான வழியாக இருக்கும். அதாவது இப்பெல்லாம் பணத்தை பிறருக்கு வட்டி கொடுத்து வாங்குறாங்க. அதுல நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் பணம் நிறைய கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த பணத்தை கோயில்ல கொண்டு வந்து கொடுக்குறோம், இல்லைன்னா வேற எங்கேயாவது ஒரு ட்ரஸ்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம், அந்த மாதிரி செலவு பண்றாங்க. ஆனா அந்த சாமி கும்பிடுற அந்த நிமிஷம் கூட அவங்களால மனதை ஒருமுகப்படுத்த முடியுதான்னா ஒருமுகப்படுத்த முடியல. அந்த சாமி கும்பிடுற நேரத்துல கூட அவங்களுக்கு ஒரு போன் வந்துருது, ஒரு 10 பேர் வந்துடுறாங்க, அடுத்தடுத்து என்ன வேலைன்றது. அப்ப பக்தி மார்க்கத்துல ஒரு நம்பிக்கையும் இல்லாத நிலையா இப்போ வந்துருச்சு. பெற்றோர்கள் எல்லாம் அனாதை இல்லத்தில் விடுகிறார்கள். இவர்கள் பக்தி மார்க்கம் வழி செல்கிறார்கள் என்று எப்படி கூற முடியும்?
இன்றைய காலத்தில் பிறருக்கு துன்பம் கொடுத்து கொண்டே கோயிலுக்கு செல்பவர்களின் சதவிகிதம் அதிகரித்து காணப்படுகிறது. பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் துன்பம் போக்கும் செயல்களை செய்ய வேண்டும். ஆனால் வெகு சிலரை தவிர நாம் காண முடிவதில்லை. நம்பிக்கை என்பது அறநெறியை பின்பற்ற கூடியதாக இல்லை என்றே கருத வேண்டும். பாவ புண்ணியம் என்றெல்லாம் ஒன்றும் இல்லையப்பா என்று கூறுபவர்கள்தான் அதிகமாக கோயிலுக்கு செல்கின்றார்கள். அவர்களெல்லாம் பாவ புண்ணியங்களை சகிக்கும் அளவில் இருக்கின்றார்கள். இறைவனை கும்பிட்டு விட்டு எது வேண்டுமானாலும் செய்து கொண்டு வாழ்ந்து கொள்ளலாம் என்ற நிலை இருக்கின்றது. 95% மேல் இப்படித்தான் இருக்கின்றார்கள். செய்யும் தவறுகளை எல்லாம் செய்துவிட்டு இறைவனிடம் போய் என்னை காப்பாற்று என்று கேட்பார்கள். இதுதான் வழிபாடா என்றால் வழிபாடே இல்லை. ஆனால் உண்மையான வழிபாட்டை பற்றி சமுதாயத்திற்கு தெரிவதும் இல்லை. இன்றைய காலகட்டத்தில் இந்த விளக்கத்தை சரியான உதாரணத்துடன் சொல்லவில்லை எனில், விளக்கத்தின் வழி அவர்களை கொண்டு வரவில்லை எனில் நம்பிக்கை என்பதே இல்லாமல் போய்விடும் என்று, அறம் என்பது காணாமல் போய்விடும் என்றும் மகரிஷி அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே சொல்லிவிட்டார். அவர் சொல்லி பல வருடங்கள் ஆகிவிட்டது. நாம் இந்த சமுதாயத்திற்கு விளக்கத்தை சரியாக கொடுத்தோம் விட்டோமா? தமிழ்நாட்டின் மாவட்டம் தோறும் பல மன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவைகள் மூலம் பல ஆண்டுகளாக இதை அறநெறியில் வாழக்கூடிய அளவிற்கு மாற்றி இருக்கின்றோமா? 100% அறநெறியில் மாற்றவில்லை எனினும் 25% மாற்றி இருக்கின்றோமா? அதையெல்லாம் விடுங்கள். வேதாத்திரியம் பயின்று சான்றிதழ்கள் பெற்ற நாம் மாறி இருக்கின்றோமா? மாறக்கூடிய அளவில் இந்த விளக்கங்கள் கொடுக்கப்படவில்லை என்பதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். நம்பிக்கையான விளக்கம் கொடுக்காமலே பக்தியின் அறநெறியில் வாழ்ந்திருக்கின்றார்கள். விளக்கங்களை கொடுத்த பின்னரும் அறநெறியில் திருப்ப முடியவில்லை எனில் அந்த விளக்கங்கள் உணர்வு பூர்வமாக கொடுக்கப்படவில்லை என்ற குறை நம்மிடம் இருக்கின்றது. நம்மை நாமே தான் குறை சொல்ல வேண்டும். சமுதாயத்தை குற்றம் சொல்லவும் முடியாது. இதை நடைமுறைப்படுத்தாதற்கு சமுதாய பதிவு மிக அதிகமாக இருக்கின்றது என்று காரணம் கூறினாலும் இதனை உணரக்கூடிய அளவிற்கு மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் அதிகம் இல்லை. சுவாமிஜி அவர்கள் நமது கடைசி காலம் முடிவதற்கு சில மாதங்கள் முன்வரை வாரம் ஒரு முறை செவ்வாய் புதன்களில் சிந்தனை உரைகளை வழங்குவார். அப்பொழுது பேசும் பொழுது கூட அவர் பேசிய தலைப்புகள் எல்லாம் சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இப்படியான அடிப்படை தத்துவங்களை மட்டும்தான் பேசிக் கொண்டிருந்தார். லட்சத்திற்கும் மேலான தடவைகள் இந்த தலைப்புகளில் அவர் பேசி இருப்பார். ஏன் அப்படி பேசினார் என சிந்திக்க வேண்டும். சுவாமிஜி பேசிய தலைப்பிலேயே எத்தனை முறை பேசுகிறார்கள் என்று கூட சிலர் கேட்பார்களாம். அதற்கு அவர் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்பாராம். அப்பொழுதுதான் செயல் மாற்றம் என்பது ஒவ்வொருவரிடமும் வரும் என்று கூறினாராம் அருட்தந்தை அவர்கள். செயல் மாற்றம் வரும் வரை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என பல அன்பர்களிடம் கேட்டுக்கொள்வாராம். இறை சாதனை மார்க்கத்திலும் பல சிந்தனை உரைகளை தந்திருக்கின்றோம். அதில் சில தத்துவங்கள் சார்ந்த விஷயங்கள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். நமது நன்மணி ஐயா கூட ஒவ்வொரு முறையும் கர்ம நெறிப்படி, அறநெறிப்படி, ஈகைப்படி பல பல விளக்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றான். அதில் தேவைகள் 3ஐயும் செயல் விளைவு தத்துவத்தையும் தொடராத சிந்தனைகளே இருக்காது. பொறுப்பாளர்கள் அவரிடம் செயல் விளைவு தத்துவத்தை தவிர்த்துவிட்டு பேசுங்கள் எனவும், அத்தலைப்பில் பேசும்போது சில அன்பர்கள் பயந்து விட்டு போயிடுவார்கள் என்றும் கூறுவார்களாம். அதற்கு பதில் அளிக்கும் போது, இந்த தத்துவங்கள் கூறாமல் நான் பேச தயாராக இல்லை, வேறு யாராவது பார்த்து கொள்ளுங்கள் என்று நமது நன்மணி ஐயா கூறிவிடுவாராம். அப்படி பேசினால் அது சும்மா பொழுது போக்குவதற்காக பேசுவது போல்தான் தோன்றும்.
அதனால் கேட்பவர்களுக்கு ஒரு பயனும் இல்லை என்றும் கூறிவிடுவாராம். தத்துவங்களை கேட்டு பயப்படும் நிலை ஏன் வருகிறது என்றால், ஒன்று அவர்களுக்கு புரியவில்லை, அல்லது தத்துவங்களின் மேல் நம்பிக்கை இல்லை. புரிந்தவர்கள் மட்டும் அதை ஓரளவுக்காவது பின்பற்றுவார்கள். புரியாமல் பயந்து கொண்டிருப்பவர்கள் தன்னை கெடுத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் நடைமுறைப்படுத்துபவர்களும் கெடுத்து விடுவார்கள். நம்பிக்கை அடிப்படையிலோ விளக்கத்தின் அடிப்படையிலோ அறநெறியை வாழ்க்கையின் நடைமுறைப்படுத்துவதுதான் முக்கியமானதாகும். இக்காலத்தின் நம்பிக்கையின் வழி அறம் வராது என்று சுவாமிஜி திட்டவட்டமாக கூறுவார். முற்காலத்தில் பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் இருப்பதற்கும் துன்பம் போக்குவதற்கும் நம்பிக்கையின் வழி பின்பற்றாமல் போனால் நரகத்திற்கு செல்வாய் என்று கூறியிருந்தார்கள். நரகத்தில் பலவிதமான கொடுமைகள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். துன்பம் போக்கும் செயலை செய்தால் நீ சொர்க்கத்திற்கு செல்வாய் என்றும் சொல்வார்கள். சொர்க்கத்திலேயே சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கலாம் என்றும் கூறப்பட்டது. நரகத்திற்கு பயந்து துன்ப காரியங்களை செய்யாமல் நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த காலத்திலே வாழ்ந்தார்கள். இந்த நரகம் சொர்க்கம் என்பதை உணர்த்துவதற்காக சினிமாவில் கூட நமது நடிகர் வடிவேல் ஐயா அத ஒரு சிரிப்பு படமாக எடுத்து காண்பித்தார். நரகத்துலதான் அதிகமான பேர் இருப்பார். பார்ப்பவர்கள் எல்லாம் அவன் வட்டி கொடுத்து வாங்கி வந்தான், இவன் தன் குழந்தையவே கொன்றான், விலங்கினத்தை அழித்தான், இது போன்று நிறைய தவறுகள் செய்துவிட்டு நரகத்திற்கே வந்திருக்கிறார் என்று அந்த சினிமா படத்தில் காண்பித்து சொர்க்கம் நரகம் என்பதை புரிய வைத்தார்கள். சொர்க்கத்திற்கு ஆசைப்பட்டு தொண்டு மற்றும் ஈகைகளை செய்தவர்களும் இருந்தார்கள். தற்காலத்தில் சொர்க்கம் நரகம் என்பதை சொல்லி அறநெறி வாழ்க்கையை போதிக்க முடியாது. இளைஞர் சமுதாயத்தினர் சொர்க்கம் நரகம் எங்கே இருக்கின்றது, அதற்கு ஆதாரம் இருக்கின்றதா என்று கேட்பார்கள். நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுக்கே சென்று விட்டார், அவர் சொர்க்கம் ஒன்று இருப்பதாக கூறவில்லை என கூறுவார்கள். அது போன்ற கேள்விகளுக்கு நம்மால் பதில் அளிக்க முடியாது. சுவாமிஜி அவர்கள் கண்ணதாசன் கூறியதாக ஒரு நகைச்சுவையை கதையாக கூறினாராம். சொர்க்கத்துக்கும் நரகத்திற்கும் இடையே ஒரு சுவர் இருந்தாம். அந்த சுவர் விழுந்து விட்டதாம். இடிந்த சுவரை யார் கட்டுவது என இருவருக்கும் வாக்குவாதம் வந்தது. நரகத்தில் உள்ளவர்கள் நாங்கள் கட்ட மாட்டோம், எங்களுக்கு சுவர் தேவையில்லை என்றார்களாம். சொர்க்கத்தில் உள்ளவர்களோ நீங்கள் கட்டித்தான் ஆக வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் வழக்கு தொடுப்போம் என்றார்களாம். வழக்கு தொடுத்தால் உங்களிடம் வக்கீல்கள் யாருமே இல்லை என்று நரகத்தில் உள்ளவர்கள் கூறி நகையாடினார்களாம். ஏனெனில் பூலோகத்தில் இருந்த அத்தனை வக்கீல்களும் நரகத்தில் தான் இருந்தார்களாம். எனவே வக்கீல்கள் இல்லாமல் நீங்கள் போடும் வழக்கில் ஜெயிக்க முடியாது என்று நகைச்சுவையாக இந்த கதை கூறப்பட்டது. சொர்க்கம் நரகம் அனைத்தும் நகைச்சுவைகளாக மாறிவிட்ட காலத்தில் அந்த நம்பிக்கையை வைத்து இனி அறநெறிகளை செய்விக்க முடியாது. குழந்தைகளுக்கும் கூட நம்பிக்கையின் அடிப்படையில் அற வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க முடிவதில்லை. நகைச்சுவையுடன் உள்ள ஒரு கதையை பார்ப்போம். கடவுளுக்கு படையல் இடுவதற்காக தட்டு நிறைய செய்யப்பட்ட வைத்துள்ளது. 60 வயது பையன் லட்டை பார்த்து ஒன்றை எடுத்து தின்ன முயல்கின்றார். அவர் தந்தை அதை தடுத்து விட்டார். இது இறைவனுக்காக படைக்கப்பட்டது, பூஜையில் இருப்பது, நீ உண்ணக்கூடாது என்று. சிறுவன் சாப்பிட்டால் என்ன செய்வார் என்று, இறைவன் என்ன செய்வார் என்று கேட்டபோது அந்த இறைவன் உனது கண்ணை குத்தி விடுவான் என்றாராம். சிறுவனுக்கு நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், நான் பூஜைக்கு முன்னே 2 லட்டை சாப்பிட்டு விட்டேன், அது ஜீரணமாகிவிட்டதே என்றாராம். அந்த கால சிறுவர்கள் பெற்றோர்கள் இது போல் கூறிவிட்டால் அதற்காக பயந்து நடுங்கி வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அது. இது கடவுளுக்கு உரியது என்று கூறிவிட்டால் இதில் யாரும் தைரியத்துடன் கை வைக்க மாட்டார்கள். அந்த சிறுவன் தன் தந்தையிடம் வேண்டுமானால் பந்தயம் வைத்துக் கொள்ளலாம் என்கிறார். ஆனால் நான் சாப்பிட்டாலும் கடவுள் என்னை ஒன்றும் செய்ய மாட்டார் என்றாராம்.
10,000 ரூபாய் பந்தயம் என்று சொல்கிறாராம். அதற்கு தந்தை எந்த தைரியத்துடன் இப்படி கூறுகிறாய் என்று கேட்டாராம். அதற்கு அந்த சிறுவன் ஜெயித்து போவது தான், ஏனெனில் நான் ஏற்கனவே 2 லெட்டை சாப்பிட்டு விட்டேன். என் கண்ணிற்கு ஒன்றும் ஆகவில்லை. அப்பொழுது கண்ணை குத்தாத கடவுள் இப்பொழுது எப்படி கண்ணை குத்துவார் என்று சிறுவன் சொன்னபோது தந்தையால் எந்த ஒரு பதிலும் பேச முடியாத நிலை வருகிறது. இது போன்றுதான் ஒவ்வொரு தீபாவளிக்கும் பொங்கல் வைக்கும் நாளிலும் பொங்கலுக்காக இடக்கூடிய சர்க்கரை, கல்கண்டு, பழங்கள் அனைத்திலும் இதை தொடக்கூடாது, அதை தொடக்கூடாது, சாமி ஏதாவது சொல்லிடும், சாமி குறையாயிடும்னு அந்த காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க கிட்ட அந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியல. சாமிக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்து சாப்பிட்றாங்க. அப்போ பக்தி எப்படி இருக்கும்? அவங்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்கு? இதுல ஏதாவது நம்ம விளக்கம் கொடுக்க முடியுதா? அப்போ இந்த காலத்துல நம்பிக்கையின் அடிப்படையில எந்த கருத்துக்களையும் கூற முடியாது. அது எடுபடாது. எனவே விளக்கத்தின் மூலமாகத்தான் புரிய வைக்க முடியும் என்று சுவாமிஜி அவர்கள் கூறுவாராம். விளக்கத்தின் மூலமாக அறநெறியை போதிப்பதுதான் ஞான மார்க்கம். விளக்கிக் கொள்ள வேண்டும். அறநெறியில் வாழ்வதற்கு பக்தி மார்க்கம் என்பது ஒரு காலகட்டம் வரைதான் துணை புரியும். பொதுவாக பக்தி மார்க்கம் என்பது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய காலம் வரைதான் பயன்பெறும். அதற்கு பின் விளக்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் உண்மை. மனிதர்கள் சாகும் வரை கோயிலுக்கு செல்வார்கள். அது அறநெறி வாழ்க்கைக்கு துணை புரியாது. ஒருவனுக்கு சிந்திக்க திறன் வரும் வரை அவன் பக்தி மார்க்கத்தின் அடிப்படையில் அறநெறி வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும். ஓரளவுக்கு சிந்திக்கும் திறன் பெற்ற பிறகு நம்பிக்கையின் வழியில் அவனுக்கு போதிய விளக்கங்கள் கிடைக்காத பொழுது ஞான மார்க்கத்தின் வழி அல்லது விளக்கத்தின் வழி மாறியாக வேண்டும். ஆனால் இன்று எல்லோரும் கோவிலுக்கு சென்று நிற்கின்றார்கள். அங்கு அறமும் இல்லை, ஏனெனில் சரியான விளக்கமும் இல்லை. கோயில்களில் விளக்கத்தை வழங்கும் முறையும் அந்த காலத்தில் இருந்தது. அதற்காகத்தான் ராமாயணம், மகாபாரதம் எனும் தர்ம அதர்மங்களை விளக்குவதற்காக புராணங்கள் கூறப்பட்டது. அகநானூறு, புறநானூறு என பல பாடல்கள் பாடப்பட்டது. விளக்கங்களும் தரப்பட்டது. நாளடைவில் அதை கேட்பதற்கு கூட யாரும் தயாராக இருந்ததில்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பக்தி மார்க்கத்தில் இருந்துவிட்டு பின்னர் விளக்கத்திற்கான ஞான மார்க்கத்திற்கு வந்துவிட வேண்டும். ஒவ்வொருவரின் சிந்தனை திறனுக்கும் ஏற்றவாறு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் பக்தி மார்க்கம் உதவாது. பக்தி மார்க்கத்திலிருந்து ஞான மார்க்கத்திற்கு மாறி உன்னதமான நிலையை அடைந்த ஒரு வேதாத்ரி அன்பரின் உண்மையான சீடரின் கதையினை நமது பேராசிரியர் அன்பணி ஐயா அழகாக கூறியிருக்கிறார். சுந்தரேசன் ஐயா என்பவர் ஜெயங்கொண்டான் என்ற ஊரில் வசித்தாராம். அவர் விராலிமலை முருகன் அதிதீர பக்தியில் உள்ளவர். அந்த கோயிலுக்கு சென்று முருகனுடன் மனமுருகி பேசக்கூடிய அளவுக்கு பக்தி மார்க்கத்தில் மூழ்கி இருந்தவர். அப்படி ஒரு உச்ச பக்தியில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு சோதனை வந்தது. உண்மையான பக்தியின் அல்லது நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ளவர்களுக்கு சோதனை வரும். பக்தி மார்க்கத்தில் உள்ளவருக்கும் எந்த ஒரு சோதனையும் வரவில்லை எனில் அவர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கவில்லை என்பதாகும். சுந்தரேசன் ஐயா என்பவருக்கு அன்றாட உணவிற்கே கஷ்டப்படும் அளவிற்கும் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டது. கடுமையான வறுமைக்கு தள்ளப்பட்டார். இந்த வறுமையில் கொடுமை தாழ முடியாத அளவில் முருகன் அடியில் வந்து நின்று மனம் முருகி அழுது புலம்பினார். இதனை நான் உண்மையின் நம்பிக்கொண்டிருந்தேன். என்னை இத்தனை சோதனைக்குள்ளே தள்ளிவிட்டாயே என்று அழுகிறார். உடலில் உள்ள நீர் வற்றும் வரை அழுது தீர்க்கின்றார். உடலில் உள்ள நீர் எல்லாம் வற்றி அவர் மயங்கியும் விழுந்து விட்டார். மயங்கி விழுந்த அவரை அருகில் உள்ளவர் தாங்கி பிடித்து படுக்க வைத்தார். முகத்தில் தண்ணீர் தெளித்து அவரை ஆசுவாசப்படுத்துகின்றனர். அவர் படுக்க வைத்திருந்த கண்ணதாசன் என்பதை அறிகின்றார். கண்ணதாசன் அவரிடம் சொன்னாராம், அப்பா, நீ மனமுருகி முருகனை வழிபடுவதையும்
உனது புலம்பலையும் பார்த்து கொண்டே இருந்தேன். இனிமேல் இந்த பக்தி உனக்கு உதவாது என்று கூறிவிட்டார். நீ பக்தியை கடந்து விட்டால் இனிமே நீ ஞான மார்க்கத்தில் செல்வதே உனக்கு சரியான வழி. கண்ணதாசன் அவர்கள் அவருடைய திருப்பு முனையான ஒரு நிலையினை அவருக்கு உணர்த்தினார். நம்பிக்கையின் அடிப்படையில் விட்டுவிட்டு விளக்கத்திற்கு செல்லக்கூடிய உன்னத நிலையை வந்துவிட்டாய். அதற்கு சுந்தரேசன் ஐயா, எனக்கு ஞான மார்க்கத்தில் எந்த ஒரு குருவையுமே தெரியாதே என்று கூறினாராம். நீங்களே ஒரு குருவை எனக்கு சொல்லுங்கள் என்றாராம். அதற்கு கண்ணதாசன் ஐயா, அவரிடம் எந்த ஒரு குருமார்களிடம் பெயரையும் உச்சரிப்பதற்கு கூட தகுதி இல்லாதவன் நான் என தன்னையே தாழ்த்தி கொண்டு கூறியிருந்தாராம். அப்படி ஒருவர் கூறுவது என்பது உயர்ந்த நிலை. பக்குவப்பட்டவர்களில் மட்டுமே அவ்வாறு கூற முடியும். நல்ல குருமார்களை உனக்கு அடையாளம் காட்ட தகுதி இல்லாததால் அந்த முருகனிடம் கேள், உனக்கு சரியான குருவை காட்டுவார் என்று கூறி அவர் விட்டு சென்றாராம். சுந்தரேசன் ஐயா முருகனிடம் வேண்டுகிறார். 15 நாட்கள் கழித்து சென்னையில் இருந்து ஒரு உறவினர் ஒருவர் அவரை சந்திக்கின்றார். இரவு அவருடன் தங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகின்றது. காலையில் அவருடைய உறவினர் கிளம்பி செல்லும் பொழுது நமது சுவாமிஜி அவர்களின் மனவளக்கலை பாகம் 1 புத்தகத்தை அவரிடம் கொடுத்தாராம். இந்த புத்தகம் நன்றாக இருக்கும், படித்துப்பார் என்று சொன்னாராம். சுந்தரேசன் ஐயா அவர்கள் அதை முழுவதையும் படித்து முடித்து புத்தகத்தின் கடைசி பக்கத்தில் பல ஊர்களில் உள்ள மன்றங்களின் விலாசமும் இருந்ததை கவனித்தார். கும்பகோணத்தில் உள்ள விலாசத்திற்கு சென்று அங்கு தீட்சை பெற்று அடுத்த 1 வருடத்திலேயே பயிற்சிகளை எல்லாம் எடுத்து அருள்நிதி ஆகின்றார். 1994 இவர் நமது மகிழ்ச்சி ஐயா அவர்களிடம் பேராசிரியராகிவிட்டார். பிறர் அவர் வேதாத்திரியத்துக்காக பல தொண்டுகள் செய்தாராம். இக்கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது யாதெனில், நம்பிக்கை என்பது ஒரு காலகட்டம் வரைதான் உதவும். அதன் பிறகு விளக்கத்திற்கு வந்துவிட வேண்டும். சுந்தரேசன் ஐயா அவர்களது வாழ்க்கையில் இறைவன் ஆனவன் கண்ணதாசன் மூலமாகவே வந்து அவருக்கு ஒரு திருப்பு முனையாக ஒரு சரியான பாதையை காட்டியதாக தோன்றுகின்றது. குருவை காண வேண்டும் என்று அவர் எண்ணிய பொழுது மகிழ்ச்சி அவர்களே அவரது உறவினர் மூலமாக இந்த புத்தகத்தை கொடுத்து விட்டு சென்றது போல் நமது நன்மணி ஐயா அவர்கள் அதை மிக தெளிவாக உணர்ந்து மற்றவர்கள் புரியும்படியாக கூறியது மிக நிகழத்தக்கது. நம்பிக்கையிலேயே முழுமை பெறு அடைந்தவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் அது அதிதீத நம்பிக்கை, சரணாகதி எனப்படுகிறது. இன்றைக்கு அந்த மாதிரியான நிலைக்கு செல்வதற்கு சமுதாயத்தில் சூழ்நிலைகள் அமையாது. எனவே விளக்கத்தின் மூலமா மட்டும்தான் அறநெறியை சிறிதளவாயினும் நடைமுறைப்படுத்த முடியுமே தவிர வேறு எந்த வழியும் இருப்பதற்காக தெரிவதில்லை. இதுவரை வாழ்க்கை தத்துவத்தின் அம்சங்களை பல பகுதிகளாக சிந்தனை செய்து இருக்கின்றோம். இந்த தத்துவத்தின் அடிப்படையில் கூறப்பட்ட விளக்கங்களை 100% உணர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு 100% நாம் உணர்ந்தால்தான் நீங்கள் 25% ஆவது நடைமுறைப்படுத்தி செயல் மாற்றங்கள் கொண்டு வர முடியும். 20% புரிந்து கொண்டால்தான் 1% கூட நடைமுறைக்கு வராது. ஒரு 25% நடைமுறைப்படுத்திவிட்டால் அது சிறுக சிறுக நம்மை உயர்த்து கொண்டே சென்று ஒரு உன்னதமான நிலைக்கு நாம் செல்ல முடியும் என்பது மிக உறுதியாக இருக்கின்றது. இந்த புத்தகத்தின் வாயிலாக அறநெறி வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கு விளக்கத்தின் அவசியத்தை எளிதாக கொடுத்த நமது குரு வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களின் தத்துவங்களையும் சிந்தனைகளையும் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்து 100% என்ற அளவில் உணர்ந்து கொள்ள வேண்டும். 100% உணர்ந்து கொண்டாலும் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும். அதற்கு பிறகு நமது பேராசிரியர் நன்மணி ஐயாவை போன்ற பேச்சுக்களை மிக மிக அதிகமாக கேட்டுக்கொண்டு இருக்கும்போது விளக்கங்கள் மிக அதிகமாக கிடைக்கும்.
சிந்தனை ஆற்றலும் நன்றாக உணரும் முடியும். ஏனெனில் 25%த்திற்கும் 30%த்திற்கும் நாம் செல்ல வேண்டும். 30%த்தில் இருந்து 35%த்திற்காக அவர் சிந்தனைகளை பேசிக்கொண்டே இருக்கின்றேன் என்கின்றார். எல்லோரும் அவரது பயணத்தில் இருக்க வேண்டும். அறம் வளரட்டும். அறநெறியில் வாழ்ந்து இறை நெறி பெறுவோம். இறையுணர்வு நன்கு பெறுவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் இந்த பக்தி வழி மார்க்கத்திலும் மெஞ்ஞானத்தை பற்றி ஒரு சிறு விளக்கத்தை நான் புரிந்து கொண்டதை கூறுகின்றேன். ஞானம் என்பது ஒரு அறிவியல். இறைவனை இயற்கையோடும், இயற்கையை துகள்களோடும், துகள்களை அலைகளோடும், அலைகளை வேகத்தோடும், வேகத்தை மனதோடும், இந்த அனைத்தையும் அறிவோடு இணைத்து இறைநிலையில் ஒடுங்கி நின்று மெஞ்ஞானத்தை வழியில் நாம் செல்ல வேண்டும் என்பதை நன்கு நமது பேராசிரியர் நன்மணி ஐயா நன்கு புரிய வைத்துள்ளார். ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. இதிலிருந்து மிக அற்புதமான கருத்துக்களையும் இன்னும் மீண்டும் நீங்கள் கூற வேண்டும் என்று நான் கூறுகின்றேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்.